நாடாளுமன்றம் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக இந்த விடயத்தை மையப்படுத்தி நான் ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என்று வைத்தியர் அர்ஜுனா மிக கோபமாக கருத்துக்களை பதிவிடக்கூடிய நிகழ்வு எது? என்ன விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்? தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன? சுமந்திரன் அவர்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய காட்டமான அந்த கருத்துகள் எதனை மையப்படுத்தியது போன்ற பல விடயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கை பார்ப்பேன் என்று ஒரு விடயத்திற்காக அவர் சூளுரைத்திருக்கிறார். எதற்காக என்கின்ற பொழுது மன்னார் பகுதியை மையப்படுத்திய ஒரு பிரச்சனை. மன்னார் பகுதியில் தற்பொழுது ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டம் எதனை மையப்படுத்தியது என்றால் இரண்டு பிரதான விடயங்களை மையப்படுத்தி அந்த போராட்டத்தை சமூக அமைப்புகளுடன் இணைந்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அந்த போராட்டத்தை எடுத்திருக்கின்றன. ஒன்று, மன்னாரில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதை மையப்படுத்திய ஒரு கருத்து. இன்னொரு விடயம், காற்றாலை ஒன்று அங்கு மன்னாரில் இயங்குவதற்கான களம் அமைக்கப்படுகிறது என்றும் இதனால் சுற்றுப்புறச் சூழல் பாதிக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறும் என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகின்றன. எனவே மன்னாரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் போராட்ட களத்திற்குள் மக்கள் இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பல கட்சிகள் ஆதரவை கொடுத்திருக்கின்றன. இந்த போராட்டத்தை மையப்படுத்தி நேற்று மிக தெளிவாக ஒரு காணொளியும் நானும் வெளியிட்டிருக்கின்றேன். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, மன்னார் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். மக்கள் தங்களுடைய மண்ணை காப்பதற்கான ஒரு போராட்ட களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். இதற்கு அரசு செவி சாய்க்க வேண்டும். அரசு செவி சாய்க்குமா என்கின்ற விடயம் கேள்விக்கணைகளை கொண்டதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக இந்த விடயத்தை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுவுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறார் என்றாலே அது வெற்றி இலக்கை நோக்கி நகருவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பல அரசியல் சார்ந்தவர்கள் இது செயல்படுத்த முடியாத நகர்வு என்று புறந்தள்ளக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவின் வேங்கை பாய்ச்சல் பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. பல பிரச்சனைகளை அவர் இதுபோன்று களத்தில் இறங்கி போராடி வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு களத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார். தற்பொழுது மன்னாரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டம், இந்த போராட்டத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார் என்கின்ற பொழுதே மன்னார் மீட்கப்படுவதற்கான ஒரு களம் உருவாகிவிடும் என்ற நம்பிக்கை மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புறந்தள்ள முடியாது. வைத்தியர் குறிப்பிட்டது போல இதனை நாடாளுமன்றத்தில் எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இதற்கான விடிவை கொண்டு வருவார் என்கின்ற ஒரு களமும் இப்பொழுது முன்வந்து நிற்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மன்னார் விடயத்தில் இவ்வளவு தீவிரம் காட்டக்கூடிய அதே வேளையில் முத்தையன்கட்டு பகுதியில் இறந்த இளைஞருக்கு தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய நகர்வுகளை விமர்சிக்கக்கூடிய களம் எதனால் உருவானது, இதை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. முத்தையன்கட்டு இராணுவ முகாமில் அங்கு சென்ற ஒரு 7 இளைஞர்களில் ஒரு இளைஞர் மரணத்தை தழுவி விடுகின்றார். அவர் முதலில் காணாமல் ஆக்கப்படுகின்றார். அதன் மறுநாள் அவர் மரணித்து விட்டார் என்கின்ற செய்தியை அவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவருடைய குடும்பத்தினரும் மக்களும் உறுதி செய்கிறார்கள். எனவே எங்களுடைய தமிழ் மக்கள் இதுபோன்று தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக மரணத்தை தழுவிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி
ஒரு போராட்ட களம் அங்கு உருவாகியிருக்கின்றது. குறிப்பாக மக்கள் கொதித்து போய் அந்த போராட்ட களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள். இதற்கு பல கட்சிகளை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் தமிழரசு கட்சியை சார்ந்த சுமந்திரன் அவர்கள் அங்கு சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார். சுமந்திரன் அவர்கள் அங்கு ஆறுதல் சொல்ல செல்லக்கூடிய நேரத்தில் அவர் பின்னால் காவல்துறை அதிகாரிகள் காவல் காக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய பயணம் இருந்தது. தமிழ் மக்களை சந்திக்க செல்லக்கூடிய ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களை சந்திப்பதற்கே பாதுகாப்போடு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் தமிழ் மக்கள் தன்னை தாக்கி விடுவார்கள் என்கின்ற அச்சம் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்க வேண்டும். காரணம், அவர் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்கின்ற கோபம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை தாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் தனக்கு பாதுகாப்போடு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கின்றார். ஆனால் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு மக்களாக மக்கள் வசிக்கக்கூடிய களத்தில் வசிக்கின்ற பொழுது இவர்கள் மேல்தட்டுக்காரர்களைப் போல பாதுகாப்போடும் வசதிகளோடும் வாழக்கூடிய ஒரு களம்தான் இங்கு முன்னிலை எடுத்து வைக்கப்படுகின்றது. அதுபோல தற்பொழுது முத்தையன் கட்டு என்கின்ற அந்த பகுதியில் இறந்து போன அந்த இளைஞருக்கு அந்த அஞ்சலி செலுத்திய சுமந்திரன் அவர்கள், நாங்கள் தமிழரசு கட்சி சார்பில் ஒரு கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகிறோம், குறிப்பிட்ட தேதி அது நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார். கடையெடுப்பு போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம் என்பதை வைத்தியர் அர்ஜுனா ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் இதனை தமிழரசு கட்சி நடத்துகிறது என்கின்ற பொழுதுதான், அதுவும் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் நடத்துகிறார்கள் என்கின்ற பொழுதுதான் அது வேதனையாக இருக்கின்றது. தமிழர்களுக்கு எதிரான முகமூடிகளை அணிந்து கொண்டு தமிழர்களை பாதுகாப்பது போல நடிக்கக்கூடிய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இதுபோன்ற வித்தை களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளால் தான் தமிழ் மக்கள் இவ்வளவு இழிவு நிலையை கண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காட்டமான பதிலையும் அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். தற்பொழுது சுமந்திரன் அவர்கள் அறிவிப்பின்படி கடையடைப்பு நடத்துவதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற அதே வேளையில் தமிழரசு கட்சி நடத்த இருக்கக்கூடிய இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு நிலை எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இராணுவம் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்ற அதே வேளையில் இராணுவத்தை உள்ளிருக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்த தமிழரசு கட்சியினர் இப்பொழுது இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கருத்துக்களை பதிவிடுவது வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது என்கின்ற விமர்சனங்களும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 2 விடயங்களை முதன்மைப்படுத்திய களத்தை கையில் எடுத்திருக்கின்றார். இந்த 2 விடயங்களும் நாடாளுமன்றத்தில் பூகம்பத்தை கிளப்பும் என்பதும் அதற்கு வைத்தியர் அர்ஜுனா களம் அமைப்பார் என்பதும் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. நன்றியுடன் என்பா.